இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஒரு அழகான இடத்துல என்னோடய வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசைங்க. என்னோடய ட்ரீம் லைஃப்பில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சீரியஸ்லி சொல்லணுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தங்க பார்த்துட்டிங்கன்னா, நான் கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அட்லீஸ்ட் வாழ்க்கை ஃபுல்லாக இல்லைனாலும் ஒரு வாரம் ஒரு நாள் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சாலும் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. நானும் ஃபர்ஸ்ட்லாம் யோசிக்கவே மாட்டேங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம எப்படி மேனிஃபெஸ்டிங் பண்ணிவிட்டு நான் என் பாட்டுக்கு நான் என்னோடய லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பேன். பட் அடுத்தவங்க இந்த மாதிரி சொல்லும்போது, நம்மளோட வாழ்க்கையை பற்றி அவங்க எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது தான் நம்ம யோசிப்போம், கரெக்டு தான், நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்கிறோம், எவ்வளோ அழகான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்தையே ரசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அவ்வளோ அழகாக தெரியுங்க. எப்படின்னா அடுத்தவங்க சொல்லும்போது தானே கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் வீடியோ போடல, யாரும் இந்த மாதிரி சொல்லலைன்னா நான் என் பாட்டுக்கு இந்த இடத்துல சும்மா நான் என்னோடய லைஃப்பை கன்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல, நீங்கள் ரொம்ப லக்கி, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும்போது தானே நம்மளும் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. ஸோ வாழ்க்கை எவ்வளோ சுவாரஸ்யமாக போகுதுன்னு பாருங்கள். இந்த சுவாரஸ்யத்துக்கு நடுவில் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பொறாமைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள்னு 1008 இருக்குது. நம்ம வாழ்கிறது எவ்வளோ நாள்னு தெரியாதுங்க. கொஞ்ச நாளாக எவ்வளோ நாள் இருக்க போகிறேனே தெரியாது. ஸோ இந்த வாழ்கிற கொஞ்ச நாட்களையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க மேலே பொறாமப்படாமல் அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நம்மளோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம தீர்மானிச்சுட்டு வாழ்கிறது பெஸ்ட்டு லைஃப்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இனிமேலாவது அடுத்தவங்க மேலே பொறாமப்படாமல் அவங்களுக்கு லைஃப் இப்படி இருக்குது, நம்மளுக்கு லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காம நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஹாப்பி விஷயம் இருக்குதுங்க. ஸோ தட் அந்த நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் நல்லா இருக்குங்க. அவங்க மட்டும் அப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கு இப்படி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறத வச்சுட்டு நம்ம ஜாலியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஹாப்பியாக வாழணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஹாப்பியாக தாங்க இருக்கும். ஸோ அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாமல் எப்போவுமே உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க. உங்களோட லைஃப் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா எந்த ஒரு லைஃப்புமே ஹாப்பியாக தாங்க இருக்கும். ஸோ அன்றைக்கி டேயில் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க. காலையில் கிச்சடி செஞ்சுட்டு மதியத்துக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி